ஒரு காலத்தில் பசுமையாக இருந்த ஒரு அழகான கிராமம்தான் விழுதூர். அந்த கிராமத்தில் மக்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர். அங்கு மரங்கள், வயல்கள், ஓடைகள் எல்லாம் செழிப்பாக இருந்தன. அந்த கிராமத்தில் மீனா என்ற சிறுமி வாழ்ந்தாள். அவள் புத்திசாலி, ஆனால் தண்ணீரின் மதிப்பை இன்னும் புரிந்து கொள்ளவில்லை. தினமும் அதிக அளவு தண்ணீரை செலவு செய்து கொண்டிருந்தாள். மீனா தனது நண்பர்களுடன் தினமும் நீரில் விளையாடுவது வழக்கம். அதை போன்று இன்றும் நீரில் மிகவும் மகிழ்ச்சியாக விளையாடிக் கொண்டிருந்தாள். அவள் அறியாமல் ஒவ்வொரு துளியும் வீணாகிக் கொண்டே இருந்தது. அன்றிரவு மீனா இனிமையாக தூங்கிக் கொண்டிருந்தாள். திடீரென்று நீல நிற ஒரு ஒளி அவளது அறை முழுக்க மின்னியது. அவள் பயத்துடனும் ஆச்சரியத்துடனும் கண் விழித்து பார்த்தாள். அங்கு அவளுக்கு ஒரு அதிசயம் நடந்தது. மீனாவின் முன் ஒரு ஒளி வீசும் நீர்த்துளி மிதந்தது. மீனா மெதுவாக, நீங்கள் யார் என்று கேட்டாள். அதற்கு நீர்த்துளி, நான் தான், நீர் உன்னிடம் சிறிது நேரம் பேச வேண்டும் என்று சொன்னது. அதற்கு மீனா, என்ன, நீரால் பேச முடியுமா, என்ன அதிசயம் என்று கேட்டாள். நீர்த்துளி, ஆம், என்னால் பேச முடியும். உலகத்தில் உயிர் இருக்கும் வரை நான் பேசுவேன் என்று சொன்னது. ஒரு காலத்தில் நான் சுத்தமான ஆறுகளாக இருந்தேன். மழையாக விழுந்து மரங்களை வளர்த்தேன். ஆனால் இப்போது மக்கள் என்னை வீணாக்கி மாசாக்குகிறார்கள். கழிவு நீரை ஆறுகளில் விடுவதனால் நீர் மாசடைகிறது. மக்கள் குப்பை, பிளாஸ்டிக் எரிக்கிறார்கள். என் சுவாசம் நின்று போகிறது. காடுகள் வெட்டப்படுவதால் மழை குறைந்தது. நிலம் உலர்ந்து வறண்டு போகிறது. மழை இல்லாமல் நான் மறைந்து போகிறேன் மீனா. நீர்த்துளியே, நாங்கள் உனக்கு என்ன செய்யலாம் என்று கேட்டாள் மீனா. அதற்கு நீர்த்துளி சொன்னது, பல் துலக்கும் போது குழாயை மூடு. மழை நீரை சேமிக்க வேண்டும். மரங்களை நட்டு அதை நன்றாக பராமரிக்க வேண்டும். ஒவ்வொரு துளி நீரையும் மதித்து காப்பாற்று மீனா என்று சொன்னது. அடுத்த நாள் காலை மீனா தன் பழக்கத்தை மாற்றிக்கொண்டாள். இன்று நான் நீரை வீணாக்க மாட்டேன். அவளது அம்மாவும் அப்பாவும் இருவரும் மீனாவின் செயலை கண்டு மகிழ்ச்சி அடைந்தனர். மீனா பள்ளியில் தனது ஆசிரியரிடம் சொன்னாள், அம்மா, நாமெல்லாம் நீரை வீணாக்க கூடாது. அதற்கு ஆசிரியர், ஆம் மீனா, நல்ல யோசனை. நாம் ஒரு நீர் பாதுகாப்பு நாள் நடத்தி நீரின் முக்கியத்துவம் பற்றி அனைவருக்கும் விழிப்பு உணர்வு செய்யலாம். மாணவர்கள் சேர்ந்து அழகான போஸ்டர்கள் வரைந்தனர். அதில் ஒவ்வொரு துளியும் பொன்னாகும். நீர் மனிதனின் வாழ்வுக்கு அத்தியாவசியமானது. நீரை வீணாக்காமல் பாதுகாப்பது நம் கடமை என்று எழுதினார்கள். இந்த கருத்தை மீனா மற்றும் நண்பர்கள் கிராமம் முழுவதும் மக்களுக்கு எடுத்துச் சொன்னார்கள். சில நாட்களில் கிராமத்தில் மழை பெய்தது. மழை நீர் சேகரிக்கப்பட்டது. வயல்கள் மீண்டும் பசுமை பூத்தன. ஒரு நாள் மாலை மீனா ஆற்றங்கரையில் நின்றாள். அங்கே நீர்துளி மீண்டும் தோன்றினாள். நன்றி மீனா, உன்னை போன்ற குழந்தைகள்தான் பூமியை பாதுகாக்க முடியும். அதற்கு மீனா சொன்னாள், நீர்த்துளியே, நான் இனி உன்னை ஒருபோதும் வீணாக்க மாட்டேன். அந்த நாளிலிருந்து விழுதூர் கிராமம் ஒவ்வொரு ஆண்டும் நீர் பாதுகாப்பு நாள் கொண்டாடியது. ஒவ்வொரு துளியும் ஒரு உயிர். அதை காப்பது நம்முடைய கடமை. அதை வீணாக்காதீர்கள். நண்பர்களே,